அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எது நடந்தாலும் நன்றி சொல்கிறீங்களா? அப்படி நன்றி சொல்லும்போது நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 19 21 முடிய. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பெறாக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்பொழுதும் மீண்டும் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். யார்? பவுல் சொல்கிறாரு. அந்த கலாத்தியரில் வாசகத்தில் எல்லாத்துக்குமே தெளிவாக சொல்கிறார் இல்லையா? ஏன்னா இது எல்லாமே அவர் கொடுத்த இதெல்லாமே பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, இது எல்லாமே ஊனியல்பை சார்ந்தது. அப்போ அதை நாம் விட்டு எடுத்தால்தான் நாம் இறைவனுக்குரிய மக்களாக வாழ முடியும் இல்லையா? பொறாமை, சண்டை சச்சரவு. இப்போ பக்கத்தில் இருப்பாங்க பாருங்கள், ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருப்பாங்க. ஆனால் அவங்களுமே என்ன நினைப்பாங்க, இவங்களை குடியிருக்க விடாமல் கிளப்பணுங்கிற மாதிரி எதையாவது ஒரு இடையூறு கொடுத்துட்டே இருப்பாங்களா இல்லையா? நாம் இந்த இடத்த இருக்கோம், சொந்தமாக இருக்கும். அந்த சொந்த இடத்த நம்ம மறிச்ச பிறகு கொண்டு போகிறோமா இல்லை யாருக்கு விட்டு போகிறோங்கிறதே தெரியாது நமக்கு. ஆனாலும் ஒரு ஆளுமை, இது எனக்குரியது அப்படிங்கிற மாதிரி இடையூறு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன இடையூறு வந்தாலும் நாம் இறைவனுக்குரிய மக்களாக இருந்தோம் என்றால் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு அனைத்தையும் நாம் நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, எனக்கு போராட வலுவில்லை இம்மக்களிடம் என்று நாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா அவர் பார்த்துக்குருவார் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய ஆன்மாவை தூய்மையாக வைப்பதற்கு, நாம் இறையாட்சியில் உரிமை பெற அடைவதற்கு என்னென்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்வதற்கு இவ்வுலகத்தில் உள்ள இந்த களியாட்டங்களில் நாம் ஈடுபடாதவாறு இருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் சுயம். நேற்று சொன்னது சுயம். நம்ம சுயத்தை விட்டு இறைவனுக்குள் நாம் வரும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அந்த நிறைவை தான் இறைவன் தருகிறார் நமக்கு. தந்தை, மகன், தூயாவி மூவரும் சேர்ந்து நம்மளை ஆளுமை செய்யும் போது, அன்னை மரியாள் நமக்காக பரிந்துரை செய்யும் போது, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் இறைவனை சார்ந்தே வாழும்படி நாம் ஒரு தூண்டுதலுக்கு உட்படுத்துகிறோம். நாம் செய்வது நன்மையா தீமையா என்பதையும் அந்த தூயாவின் தூண்டுதலால் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்றால் நாம் இவ்வுலகத்தை சார்ந்து சண்டை சச்சரவுகளிலையும் பொறாமையிலையும் பிறரை தூண்டி சண்டையில் தூடவும் தெரியுமா? அந்த மாதிரி பிரிவினை, கட்சி மனப்பான்மை, அதாவது நான் பெரியவங்க நீங்கள் பெரியவங்க அப்படின்னு. இதில் யார் பெரியவங்க யார் சிறியவங்கன்னே தெரியாது. இறைவார்த்தையின்படி நாம் விட்டு கொடுத்து போனால் நாம் கெட்டு போவதே இல்லை இல்லையா? எவ்வளவு விட்டு கொடுக்குறோம் நாங்கள், ஆனால் எங்களால் இருக்க முடியலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இன்னும் தான் விட்டு கொடுத்து பாருங்களேன். ஒரு நொடி அல்ல, 7 நாள் அல்ல, 70 தலைமுறை. நாம் 70 தலைமுறைக்கு என்ன துன்பங்கள் பட்டாலும் 70 நேரம் மன்னிக்கலாம் என்று சொல்கிற இறைவன் இந்த இறைவார்த்தையில் இருக்குது. இயேசு சொல்வார்ல, 7 முறை அல்ல 70 முறை. இப்போ 70 தலைமுறை கண்டவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. 7 தலைமுறை கண்டவங்கள் யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. இப்போ நாம் எத்தனை தலைமுறையாக இருக்கிறோம்? சொல்ல கேள்விப்படுவோம். இவங்க பாட்டி, இவங்க அம்மா, இவங்க ஆச்சி அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம பார்த்துருக்குறோமா? இல்லையே. அப்போ நம்ம என்ன கொண்டு வந்தோம்? இல்லை. இப்போ 90 வயசு வரைக்கும் இருக்காங்கன்னா அவங்க பேர் பெற்றோர்கள் இல்லையா? இப்போ தான் சின்ன வயசுலேயே போகிறாங்களே. ஏனென்றால் நம்முடைய ஆசைகளும் இவ்வுலக உணவுகளும் எல்லாமே, நாம் சுவாசிக்கிற காற்றுகளும் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஆசை ரொம்ப குறுக்கிறது. ஏன்னா நாம் தேடுகின்ற வாழ்க்கை அப்படி பிரபலமான வாழ்க்கையை தேடுகிறோம். அந்த வாழ்க்கையை தேடும்போது எல்லாமே நிறைவில்லாமல் போகிறது. அதுதான் பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம். இது எல்லாமே தீமைக்குரியது, தீயோனுக்குரியது. அதை அனைத்தை விட்டு நன்மையை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் ஒருநிலைப்பட வேண்டும். நம் ஆன்மா இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும். அந்த வரத்தை கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா,
நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. ஆம் ஆண்டவரே, நீர்தான் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறீர், செயல்படுத்துகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு எது எது தேவை என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அதன்படி எங்களை நிறைவாக நீங்கள் வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆற்றலும் உம்முடைய செயல்பாடும் எங்களிடம் பூரணமாக விளங்குகிற கிருபைக்கு நன்றி கூறி, நாங்கள் நன்மையானதை மட்டுமே தேர்ந்தெடுக்கவும் தீமையானது அனைத்தையும் விட்டு உம்மை சார்ந்து வாழும்படி எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி கூறம்பா. என் நிலையிலும் உம்மை விட்டு பிரியாத வர வேண்டும். அந்த வரத்தை தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.